பால் ஆடைய எடுத்து தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சோம்னு வச்சுக்கோங்க, வெண்ணெய் நிறைய கிடைக்கும். வெண்ணெய் கடையில் போய் காசு விட்டு வாங்கினோம்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ காஸ்ட்லி. அந்த ஆடைய ஏன் தூக்கி போடணும்? இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சிட்டோம்னா வெண்ணெய் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு நாள் ஆடை எடுத்து தயிர் ஊற்றி கலந்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள்லேருந்து டெய்லி அதுக்குள்ளே ஆடை வடித்து அதில் எடுத்து போட்டு வச்சுருங்க. ஒரு வாரம் போட்டு வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஓரளவுக்கு சேர்ந்துரு. அதுக்கப்புறம் ஐஸ் தண்ணியை ஊற்றி நல்லா மிக்சியில் விட்டு டொரு 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 டொருன்னு 2 அடி அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, வெண்ணெய் தனியாக வந்துடும். எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி முன்னாடி மிக்சியில் பல்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை போட்டு இப்படின்னு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, வந்துடும். நல்லா வெண்ணெய் தனியாக வந்துடும். நல்லா ஐஸ் தண்ணி ஊற்றி பண்ணிங்கன்னா நல்லா வந்துடும். இந்த மாதிரி வந்துடும். இதுக்கப்புறம் அப்படியே மேலால் முதங்கிறத மட்டும் எடுத்து தண்ணிக்குள்ளே ஓடுங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்து தனியாக வச்சுருங்க. அலசி எடுத்து வச்சிங்கன்னா நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். வெண்ணெயை நம்ம காசு கொடுத்து வாங்கணுமில்ல கடையில், இதெல்லாம் ஈஸி. நம்ம கொஞ்சம் நேரம் இதுக்கு வேலை செஞ்சோம்னா போதுங்க, அவ்வளோதான். இதுலேயும் பட்டர் காஃபிலாம் குடித்தோம்னு வச்சுக்கோங்க, வெயிட் நல்லா கம்மியாகுதுங்க. எல்லாம் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெண்ணெய் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறேன்ல, இந்த மாதிரி வெண்ணெய் எடுத்து வச்சு பட்டர் காஃபி குடிச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. வெயிட் நல்லா கம்மியாகு, பசியும் எடுக்காது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. தண்ணியை ஊற்றி மறுபடியும் இந்த வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறோமா, அதுக்கப்புறம் அதில் ஐஸ் தண்ணியை ஊற்றி எடுத்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா திரண்டு உருண்டையாக பிடிச்சிடலாம் நம்ம. அந்த மாதிரி எடுத்து வச்சு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே. சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் காய்ச்சி நெய்யாக்கினாலும் ஆக்கலாம், இல்லை பட்டர் காஃபி போட்டு குடிக்கிறனாலும் குடிக்கலாம், இல்லை வெண்ணெய் போட்டு முறுக்கு சுடுறனாலும் சுடுங்களேன். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது வெண்ணெய். ஏன் கொண்டு போய் அக்டால ஓடணும் ஆடைய?